பிறரன்பு பணிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட புனித மார்த்தாவினுடைய நினைவு நாளை கொண்டாட அன்னையாம் திரு அவை அன்போடு அழைத்து மகிழ்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய தனிப்பட்ட அன்புக்கு உரியவர்களாக இந்த மார்த்தா, மரியா, லாசருடைய குடும்பம் இருந்ததை நம்மால் நற்செய்தியிலே காண முடிகிறது. ஆண்டவர் இயேசு எருசலேம் நோக்கி தன்னுடைய பாடுகளை, சிலுவை சாவை ஏற்கும் முன்பதாக இந்த இல்லத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் எருசலேமை நோக்கி செல்கிறார். இப்படி ஆண்டவர் இயேசுவை உபசரிப்பதிலே மார்த்தா பிறரன்பு பணிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார். நம்முடைய குடும்ப வாழ்வில், உறவு வாழ்வில் பிறரன்பு பணிகளை மேற்கொள்ளுகின்ற போது புனித மார்த்தாவினுடைய அடிச்சுவடுகளிலே நமது வாழ்வையும் அமைத்துக் கொள்வோம். மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, இதோ உம்முடைய சாயலிலே நாங்கள் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எம் சகோதர சகோதரிகளில் உறவுகளில் திருமுகத்தை கண்டு பிறரன்பு பணிகளுக்காக எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள அருள் தாரும். ஆமென்.